வணக்கம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே என்று திருஞான சம்பந்தர்கள் தன்னுடைய 3 வயதில் பாடியுள்ளார்கள். இது மிக மிக அற்புதமான பாடல். ஒவ்வொரு பஜனை குழுவிலும் எல்லோரும் பாடக்கூடிய பாடல். இதனுடைய உண்மை பொருள் விளக்கினால் இந்த உலகம் கொள்ளாது, இன்னும் பல உலகங்களை படைக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு அற்புதமான பாடல். இந்த பாடலில் 5 விதமாக சாக கல்வி கூறப்பட்டுள்ளது. 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 5 விதமாக சாக கல்வி கூறப்பட்டுள்ளது. இறைவன் அடைய வழி கூறப்பட்டுள்ளது. 1, நந்தீசரை கொண்டு இறைவனை அடையும்படி. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூயன் மதிசூடி என்று நந்தீசரை கொண்டு நந்தீஸ்வரன் அருள் பெற்றால் இறை தரிசனம் பெறலாம் என்கின்ற 1. 2வது, தூவெண் மதிசூடி என்கின்ற தூய வெண்மதி எவரெல்லாம் சூடுகின்றாரோ அவர்களெல்லாம் இறை தரிசனம் பெறலாம் என்பதுதான் இந்த பாடனுடைய பொருள். பிறை சூடிய பெருமான் என்பது அதனுடைய அடையாளம். நீங்களும் பிறை சூடுங்கள், நீங்களும் இறை நிலையை காணலாம் என்பது. 3வது, திருநீர் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். சுடலை பொடி என்பது திருநீர். திருநீர் பூசினால் இறைவனை காணலாம். எந்த திருநீர்? சுத்த திருநீர். காடுடைய சுடலை என்கின்ற ஒரு அடைமொழி. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலர். ஏடுடைய மலர் என்பது என்ன? இறைவன் தூய மலர்களில் வாசம் செய்பவன். அதனால் பக்தர்களெல்லாம் தூய மலர்களை கொண்டு இறைவனுக்கு படைத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்று கோயிலுக்கு செல்கிறார்கள். அந்த ஏடுடைய மலர் என்பது என்ன? அந்த ஏடுடைய மலரை நீங்கள் சூடினால் நீங்களும் இறை தரிசனம் பெறலாம். அந்த ஏடுடைய மலர் என்பது என்ன? உலகிலுள்ள அனைத்து புனித நூல்களையும் தன்னுள்ளே கொண்ட மலர். உலகிலுள்ளே அனைத்து சாக கல்வி பாடல்களையும் கொண்ட மலர், தன்னுள்ளே கொண்ட மலர். அந்த அற்புதமான மலரை சூடினால் அதற்கு எனக்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அடுத்தது, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று. பீடுடைய நெறிதவராம் மெய்ப்பொருள் புனிதமான புண்ணிய ஸ்தலம் பிரம்மாபுரம். அந்த பிரம்மாபுரத்தில் இறைவன் செங்கோல் ஏந்தி அவரவர் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப உயிர்களை படைத்தருளுவதே பிரம்மாபுரம். ஆகவே இந்த பாடலில் பிரம்மாபுரத்தை பற்றி பாடியுள்ளதால் இது பிரம்மஞானம் என்று சொல்லப்படும். நந்தீசரை கொண்டு சாகா கல்வி, மதியை கொண்டு மதியை கொண்டு சாகா கல்வி, அப்புறம் திருநீர், சுத்த திருநீரை கொண்டு சாகா கல்வி, ஏடுடைய மலர் என்று மலரை கொண்டு சாகா கல்வி, பிரம்மாபுரம் பிரம்மத்தை கொண்டு சாகா கல்வி. இந்த ஒரே சாகா கல்வி 5 விதமாக ஒரே பாடலில் பாடியுள்ளார்கள். அற்புதமான பாடல். இதை நீங்களெல்லாம் வேண்டி விரும்பி தேடி அதன் உண்மை பொருள் உணர்ந்து இறைவனை அடைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.